வளைவு நெளிவுலாம் எப்படி தைக்கலாங்கிறது பார்க்கலாமா? பிகினராக இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் எல்லாமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு மிஷின் நம்ம கை பக்குவத்துக்கு வரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஸ்ட்ரெயிட் தையல் போடுறதுக்கே நம்ம ஃபஸ்ட்டு பழகணும். பழகும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, நேராக வச்சுட்டு இந்த கைலைன் தாண்டி இங்கே எவ்வளோ துணி இருக்குன்றதை பார்த்துக்கணும். ஓகேவா? இப்போ நான் நேராக வச்சு தைக்கிறேன். அது மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் தான். ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஸ்டிச்சு ஸ்டார்ட் பண்ணும்போதும் முடிக்க போதும் நம்ம எப்போவுமே பேக் ஸ்டிச் கொடுத்து எடுக்கணும். பின்னாடி போதா அந்த அப்படி தைக்கும் போது நமக்கு என்ன ஆகும்னா, அந்த இடத்துல ஒரு நாட்டு விழுகும். ஓகேவா? 2 தடவை தையல் விழுகும். அப்போ சீக்கிரம் அந்த இடத்துல தையல் பிரியாது. எங்கெல்லாம் 2 துணியை ஜாயின் பண்ண போகிறீங்களோ அங்கெல்லாம் அந்த தையல் போட்டுக்கணும். ஓகேவா? அடுத்து இருக்க இந்த 2 லைனுக்கு டெக்கரேட்டிவ் ஸ்டிச்சஸ்க்கும் ஏதாவது நெக்லைன் ஃபினிஷ் பண்ணுறதுக்கும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாவு இந்த ஃபஸ்ட்டு ஏன் கொண்டு வந்தேன்னா, கர்வ் கொண்டு போகும்போது நம்ம கையை கொஞ்சம் இது பண்ணணும். இங்கே ரொம்பலாம் நமக்கு பிரச்சனை இருக்காது. இந்த மாதிரி ஷார்ப்பான எட்ஜ் இருக்கும்போது ஈஸியாகவே பண்ணலாம். எப்படி பண்ணலான்னு சொல்கிறேன். ஃபஸ்ட் நேராக வருது, எங்கனக்குள்ளே வேணுமோ நிப்பாட்டிக்கிறேன். ஓகேவா? கரெக்டாக அந்த டேர்னிங் பாயிண்டில் நிப்பாட்டிக்கணும். நிப்பாட்டிட்டு நான் ஊசியை உள்ளே நிப்பாட்டிக்க தெரியுதா? ஃபூட்டரை மட்டும் தான் தூக்கியிருக்கேன், ஊசி உள்ளே இருக்குது. இதை வச்சுட்டு நிப்பாட்டுறேன். திரும்பி எந்த டைரெக்ஷனில் வேணுமோ இந்த ஃபூட்டரை மட்டும் தான் தூக்கணும். ஊசி உள்ளே அந்த இடத்துல குத்தி இருக்கணும். இல்லாட்டி அந்த டைரெக்ஷன் அந்த இடம் மாறிடும், ஆடிடும். ஓகேவா? இப்போ நான் ஊசியை குத்தாமல் இப்போ எடுக்கிறேன் பாருங்களேன். ஊசியை குத்தாமல் இப்படி எடுக்கிறேன்னா எங்கனுக்குள்ள அந்த முக்கோணம் இருக்குன்னே தெரியாது. நம்ம திருப்பும்போது அந்த இடம் லைட்டாக மாறி இருக்கும். அதனால் ஊசியை உள்ளே குத்திட்டு இப்படி திருப்பணும். சேம் அதே தான் இங்கேயும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அடுத்த ஷேப் எப்படி பண்ணலான்னு. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது பண்ண போகிறோம். ஃபஸ்ட் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதா பார்த்துக்கோங்க. நான் மேலேருந்து வரேன். ஓகேவா? இதில் ஃபூட்டரை தூக்கிட்டு கரெக்டாக வச்சுட்டு எப்பயும் போல் ஆரம்பிக்கிறேன். இங்கே என்ன இருக்குது, நமக்கு இந்த வளைவு நெளிவில் எப்படி பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். வளைவு நெளிவு பண்ணும்போது ஊசி எடுக்கக்கூடாது. ஃபூட்டருமே அதிகமாக தூக்காமல் அப்படியே வளைக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? 2 கையும் துணி மேலே வச்சுக்கோங்க. ஸ்லோவாகவே பண்ணுங்கள். ஓகேவா? லைட்டாக மெதுவாக மிஷினாக. அப்போ தான் நம்ம என்ன பண்ணால் எங்கனுக்குள்ளே நிப்பாட்டணும் அப்படிங்கிற கண்ட்ரோலுக்கு நம்மளே வருவோம். ஓகேவா? எங்கனுக்குள்ளே நிப்பாட்டினா மிஷின் நிற்கிது, நம்ம எப்படி வளைக்கலாம் அதெல்லாமே பழகிறோம். மெதுவாக பண்ணும்போது தான் வளைவு வரும். நான் அங்கங்கே நிப்பாட்டி அந்த வளைவில் திருப்புறேன். ரைட்டாக? அப்படின்ட்டு நான் நிப்பாட்டாமல் திருப்பி பார்க்குறேன் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். வரும். மெதுவாக பண்ணோம்னா வரும். இல்லாட்டி ஒரு இந்த மாதிரி இந்த தெரியுதா சுருக்கமாக வருதா துணி, அப்படி வரும். ஓகேவா? நம்ம கழுத்தில் ஷேப்லாம் பண்ணும்போது அப்படி வரும். அதனால் மெதுவாகவே அங்கங்கே அப்படி திருப்பிக்கோங்க. ஃபூட்டரை நிப்பாட்டி இந்த மாதிரி பேப்பரில் கூட நூல் போட்டு இல்லை நூல் போடாமல் அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலான்னா அடித்து பார்க்கலாம். அந்த ஊசியில் ஓட்டை விழுகுல அதை வச்சு கரெக்டாக நம்ம தைக்கிறோமான்னு பார்த்துக்கலாம். இப்போது 2 விஷயந்தான். ஒன்று கார்னரான எட்ஜ் இருக்கும், இல்லாட்டி கர்வான எட்ஜ் இருக்கும். வளைவு இருக்கும், இல்லாட்டி இந்த மாதிரி ஷார்ப்பாக வி மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த வி மாதிரி நல்லா இப்படி ஷார்ப்பாக எட்ஜ் வேணும்னா குத்தி திருப்பணும். அது மட்டும்தான். இந்த மாதிரி வளைவு நெளிவு இருக்கும்போது எங்கேயும் குத்தாமல் ஃபுல்லாக அப்படியே டேர்ன் பண்ணக்கூடாது துணியை. அந்த வளைவில் அப்படி வளைச்சி கொண்டுட்டு போகணும். அவ்வளோதான். ஓகேவா? நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக தூக்கியும் பண்ணலாம். இது இந்த மிஷினில் பண்ணலாம். நார்மல் பெடன் மிஷினில் இப்படி தூக்கி பண்ண முடியாது. இல்லை, நம்ம கையை பின்னாடியே வச்சுருக்க மாதிரி இருக்கும். அதனால் அந்த வளைவுலேயே தைக்கும் போதே அப்படியே கையை வச்சே துணியை ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான்.
இது 2 மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அடுத்த ஷேப்ஸ் வந்து இன்னொரு வீடியோவில் கூட பார்க்கலாம். ஷார்ட்ஸ் வந்து இன்னும் டீட்டெயிலாக போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.